தாவேகா விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு 2 வாரங்கள் ஒத்திவைப்பு. புதிய விவரங்கள் இப்பொழுது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஏனெனில் மிகப்பெரிய திரை நட்சத்திர அந்தஸ்துடன் விஜய் அவர்கள் அரசியல் அடியெடுத்து வைத்துள்ளார். தமிழகத்தில் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நிற்கிறார் என்று பேசப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி தேர்தலுக்கு தயார்படுத்தும் வகையிலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் தொடங்கி நடத்தி வருகிறார். திருச்சியில் தொடங்கி நாமக்கல் வரை பெரிய சிக்கல் எதுவுமின்றி சந்திப்புகள் நடத்தப்பட்டன. ஆனால் கரூரில் நிலைமை தலைகீழாக புரட்டி போடப்பட்டது. மிகப்பெரிய கூட்டம் கூடி மக்கள் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் தாவேகா தரப்பும் பெரிதும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. இந்நிலையில் தங்களது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஒத்திவைத்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலைய செயலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில், நம் சொந்தங்களை இழந்து வேதனையிலும் வருத்தத்திலும் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் நம் கழக தலைவர் அவர்களின் அடுத்த 2 வாரங்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுகிறது. தாவேகாவின் மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று நம் கழக தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கரூர் நிகழ்வு குறித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வாய் திறக்கவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. சம்பவம் குறித்து சில நிமிடங்களில் விஜய் அவர்களுக்கு தகவல் சென்று விட்டது. ஆனால் இது பற்றி திருச்சி விமான நிலையம் மற்றும் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார். எந்தவித பதிலும் சொல்லாமல் வேகமாக சென்று விட்டார். இது பெரும் சர்ச்சையாக மாறியது. அதன் பிறகு அறிக்கை வாயிலாக தனது இரங்கலை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் நேற்று வெளியிட்ட வீடியோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சுட்டிக்காட்டி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பலரும் எதிர்வினையாற்றி வருகின்றனர். மறுபுறம் கரூர் தாவேகா விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உண்மையில் நடந்தது என்ன என்று தமிழக அரசு சார்பில் நேற்றைய தினம் வீடியோ ஆதாரங்களுடன் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மாநில அரசின் உள்துறை செயலாளர் அமுதா IAS, மருத்துவத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர்.